தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து நம்ம சட்டப்பேரவை தேர்தல் ஸோ 2026 போட்டியிட போறாங்க. அதற்கான சின்னம் வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம விசில் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கு? அது ஒரு சக்சஸா பாக்குறீங்களா? எப்படி அது? கண்டிப்பா ப்ரோ, நல்ல சின்னம் தான் இது. அரசியல் பத்தி அவ்வளவு தெரியாது ப்ரோ. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. பெட்டர் தான். மத்தத கம்பேர் பண்ணும்போது நல்ல சின்னம் தான் இது. நல்ல சின்னம் தான். சோ இது மக்கள் கிட்ட கொஞ்சம் ஈஸியா போய் சேர்ந்துருமா? கண்டிப்பா சேரும் ப்ரோ. ஒண்ணு சீக்கிரம் வந்துச்சு ப்ரோ. எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. எல்லாருக்குமே ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஓகே, கண்டிப்பா அவர்தான் வருவாரு அப்படின்றீங்க. சக்சஸ். ஓகே, கண்டிப்பா. நான் இன்னும் ஒரு கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கேட்கறேன். ஸோ என்ன அப்படின்னா வந்து இவ்வளோ வருஷமா வந்து திமுகவும் சரி, ஸோ அதிமுகவும் சரி, இவ்வளோ வருஷமா வந்து அரசியல்ல இருக்காங்க. ஸோ நம்ம தளபதி வந்து இப்போதான் இந்த டிவிக்கே வந்து இப்பதான் வந்துச்சு. ஓகேங்களா? கரெக்டா? அது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே வந்து ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஜெயிச்சாலும் ஜெயிக்கணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல ப்ரோ இது. அதையும் தாண்டி வந்து கட்சியில கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. அங்க எல்லாரும் கொஞ்சம் எங்க இருக்காங்க, அரசியல் எக்ஸ்பர்ட்டானால கொஞ்சம் நிறைய பேர் இருந்தா கண்டிப்பா வெற்றி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அரசியல் எக்ஸ்பர்ட் இன்னும் அதுல அந்த கட்சியில இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம 2026 ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு.